அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர உபதேச அகாடமிலேருந்து நாம் இப்போ பார்க்க போகிறது 7th தேர்ட் டேர்மில் ஒரு 30 கொஸ்டின் வந்துட்டு டெட் எக்ஸாம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த 30 கொஸ்டினுமே வந்துட்டு கொஸ்டினை சொல்லி 4 ஆப்ஷன் சொல்லி தான் கடைசி தான் ஆன்சர் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஒரு பேப்பர் பென் எடுத்து ஒவ்வொன்றுத்துக்கு உங்களோட ஆன்சர் என்ன அப்படின்னு போட்டுவாங்க. கடைசியில் 30க்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். சரி வாங்க கொஸ்டினுக்குள்ள போகலாம். தெய்வத்தால் ஆகாத நினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். பாருங்க, முதல் கொஸ்டின், சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. இது எவ்வகை ஆகுபெயர்? ஆப்ஷன் ஏ பொருளாகு பெயர், ஆப்ஷன் பி இடவாகு பெயர், ஆப்ஷன் சி காலவாகு பெயர், ஆப்ஷன் டி சினையாகு பெயர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இடவாகு பெயர். ஏன் அப்படின்னா சடுகுடு போட்டியில் அங்க விளையாண்ட வீரர்கள் தான் வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆனா இது தமிழ்நாடு வெற்றி பெற்றது அப்படின்னு சொன்னாலும் பொருளாகுது. ஸோ வீரர்கள் இந்த இடத்துக்கு ஆகி வர்றாங்க. அதனால இது இடவாகு பெயர். அடுத்தது பாருங்க, மழை சடசடவென பெய்தது. இத்தொடரில் அமர்ந்துள்ளது டேஸ். மழை சடசடவென பெய்தது. ஆப்ஷன் ஏ அடுக்கு தொடர், ஆப்ஷன் பி பண்பாகு பெயர், ஆப்ஷன் சி இரட்டை கிளவி, ஆப்ஷன் டி தொழிலாகு பெயர். இது அடுக்கு தொடர்னா என்ன, இரட்டை கிளவினா என்ன அப்படின்னா சடசடன் இருக்கு. இதுல சட அப்படின்ற ஒரு இதை மட்டும் எடுத்து வச்சு பார்த்தா பொருள் தராது. அப்படி பொருள் தரல அப்படின்னா சலசல சடசட இது எல்லாமே பொருள் தரல. அதுல உள்ள ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து வச்சு பார்க்கும்போது பொருள் தரல அப்படின்னா அது இரட்டை கிளவி. இதற்கான சரியான ஆன்சர் இரட்டை கிளவி. சரி, ஓகே. அப்ப அடுக்கு தொடர்னா தனியா எடுத்து வச்சு பார்க்கும்போது பொருள் தரும். பாம்பு 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 அப்படின்றது அடுக்கு தொடர். அதுல ஒரு இதை மட்டும் எடுத்து வச்சு பாம்பு அப்படின்னு சொன்னா அது பொருள்படுது. ஸோ அதனால அது அடுக்கு தொடர். அடுத்து பார்ப்போம், பிரயாணம் யாருடைய நூல்? ஆப்ஷன் ஏ பூவண்ணன், ஆப்ஷன் பி பாவண்ணன், ஆப்ஷன் சி மணிவண்ணன், ஆப்ஷன் டி மொழிவண்ணன். இதற்கான சரியான விட ஆப்ஷன் பி பாவண்ணன். அடுத்து பாருங்க, காகிதம் இல்லத் என்னும் அறவு சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். ஆப்ஷன் ஏ சுற்றுலா வழிகாட்டி, ஆப்ஷன் பி சமுதாய வழிகாட்டி, ஆப்ஷன் சி சிந்தனையாளர், ஆப்ஷன் டி சட்ட வல்லுநர். சரியான விடை ஆப்ஷன் பி சமுதாய வழிகாட்டி. அடுத்து பாருங்க, தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரூரலை அகற்ற வந்த ஒலிக்கெதிராக காகிதம் இல்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் பி தந்தை பெரியார், ஆப்ஷன் சி எம்ஜிஆர், ஆப்ஷன் டி கலைஞர் கருணாநிதி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா. அது பிறகு கூடு கட்ட தெரியாத பறவை. ஆப்ஷன் ஏ காக்கை, ஆப்ஷன் பி குயில், ஆப்ஷன் சி சிட்டுக்குருவி, ஆப்ஷன் டி தூக்குனாங்குருவி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குயில். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. அது யாரோட கூட்டுல போயிட்டு முட்டையிட்டு குஞ்சு பிரிக்கும் அப்படின்னா காக்கையோட கூட்டுல போயிட்டு முட்டையிட்டு குஞ்சு பிரிக்கும். அப்ப கூடு கட்ட தெரியாத பறவை எதுனா குயில். அது பாருங்க, நாரணன் என்ற சொல்லின் பொருள் என்ன? நாரணன். ஆப்ஷன் ஏ திருமால், ஆப்ஷன் பி சிவன், ஆப்ஷன் சி பிரம்மா, ஆப்ஷன் டி முருகன். இதற்கான சரியான விட ஆப்ஷன் ஏ திருமால். நாராயணன்னாலே மோஸ்ட்லி திருமாலை தான் குறிக்கும். இது நாரணன் சொல்லியிருக்காங்க. அதுவும் திருமாலை குறிக்கும் ஒரு சொல் தான். அடுத்த வேணா பார்க்கலாம், சே பிருந்தா அவர்களின் நூல்களை கண்டறியார். ஆப்ஷன் ஏ மலை பற்றிய பகிர்தல்கள், ஆப்ஷன் பி வீடு முழுக்க வானம், ஆப்ஷன் சி மகளுக்கு சொன்ன கதை, ஆப்ஷன் டி இவை அனைத்தும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும். அடுத்து பாருங்க, சரியான கூற்றை தெரிவு செய்த கண்ணதாசன். இவருடைய இயற்பெயர் முத்தையா. இரண்டாவது பாருங்க, கவியரசு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். மூணாவது பாருங்க, தமிழக அரசவை கவிஞராக இருந்தார். நாலாவது பாருங்க, இயேசு காவியம் இவருடைய நூல். ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் பி 2, 3, 4 சரி, ஆப்ஷன் சி 2, 4 சரி, ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 சரி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 சரி. இதுல இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். இந்த கவியரசு அப்படின்ற பட்டம் பரம்பு மலையில் நடந்த விழாவில் ஒருத்தர் குன்றக்குடி அடிகளார் ஒருத்தர் கொடுத்திருப்பாரு. அவர் யாருக்கு கொடுத்தாரு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பாருங்க, வினையால் வினையாக்க கோடல் நனகவுள் யானையால் யானையை தற்றி குரலை பயன்பட்டு வந்துள்ள அணி. ஆப்ஷன் ஏ வேற்றுமணி, ஆப்ஷன் பி ஓமேனி, ஆப்ஷன் சி உருவ அணி, ஆப்ஷன் டி சொல் பொருள் பின்வரல் நிலையணி. அதாவது ஒரு செயலை வச்சு இன்னொரு செயலை முடிக்கிறது. ஒரு யானையை வச்சு இன்னொரு மதம் கொண்ட யானையை அடக்கிறது. கும்கி யானையை வச்சு மதம் கொண்ட யானையை அடக்குவாங்களோ அதே மாதிரி ஒரு செயல் செய்யும் போதே அதோட சம்பந்தப்பட்ட இன்னொரு செயலையும் முடிக்கிறது. இந்த மாதிரி தற்று அற்று இந்த மாதிரி வந்தாலே அது ஓமேனியில் தான் வரும். இதற்கான சரியான விட ஆப்ஷன் பி ஓமேனி. அது பாருங்க, ஓமை வேறு ஓமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்பது என்று தோன்றும்படி கூறுவது என்ன அணி? ஆப்ஷன் ஏ ஓமேனி, ஆப்ஷன் பி உருவ அணி, ஆப்ஷன் சி இல் பொருள் ஓமேனி, ஆப்ஷன் டி வேற்றுமேனி.
சரியான விடை ஆப்ஷன் பி உருவகணி. அடுத்து பாருங்க அருளோசை இந்த இதுல நடத்தியது யாரு? அருளோசை. ஆப்ஷன் ஏ தவத்திரு குன்றக்குடி அடிகளார், ஆப்ஷன் பி திருவிக்கா, ஆப்ஷன் சி ராமலிங்க அடிகளார், ஆப்ஷன் டி கண்ணதாசன். சரியான விடை ஆப்ஷன் ஏ குன்றக்குடி அடிகளார். அடுத்து பாருங்க உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி முடியரசன், ஆப்ஷன் டி கண்ணதாசன். சரியான விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன். அடுத்தவனா பாருங்க செல்வத்தின் பயனை ஈதல் என்ற வரி இடம்பெற்ற நூல்? ஆப்ஷன் ஏ அகநானூறு, ஆப்ஷன் பி புறநானூறு, ஆப்ஷன் சி பரிபாடல், ஆப்ஷன் டி குறள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி புறநானூறு. அடுத்து பாருங்க ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது டேஸ் நதி? ஆப்ஷன் ஏ தனியுடைமை, ஆப்ஷன் பி பொருளுடைமை, ஆப்ஷன் சி பொது உடைமை, ஆப்ஷன் டி ஒழுக்கமுடைமை. சரியான விடை ஆப்ஷன் சி பொது உடைமை. அடுத்து பொறுத்துக விளைநிலம் உண்மை, விதை இன்சொல், கலை ஈகை, உரம் வன்சொல். இதை சரியாக பொருத்தணும். இப்ப விளைநிலம் என்ன வரும்னா இன்சொல் வரும், விதை ஈகை, கலை வன்சொல், உரம் உண்மை. 2 3 4 1 ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்து பாருங்க இளமை என்ன சொல்லின் எதிர்ச்சொல்? ஆப்ஷன் ஏ முதுமை, ஆப்ஷன் பி புதுமை, ஆப்ஷன் சி தனிமை, ஆப்ஷன் டி இனிமை. சரியான விடை ஆப்ஷன் ஏ முதுமை. அடுத்து பாருங்க திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என பாடியவர்? ஆப்ஷன் ஏ சேக்கிலார், ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர், ஆப்ஷன் சி திருநாக்கரசர், ஆப்ஷன் டி சுந்தரர். சரியான விடை ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர். அடுத்து பாருங்க பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர்? ஆப்ஷன் ஏ முனப்பாடியார், ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர், ஆப்ஷன் சி மூன்றுரை அரையனார், ஆப்ஷன் டி கபிலர். சரியான விடை ஆப்ஷன் சி மூன்றுரை அரையனார். அடுத்து பாருங்க அறநெறிச்சாரம் என்ற பாடலில் எண்ணிக்கை எத்தனை? அந்த நூல்ல எத்தனை பாடல்கள் இருக்கு? ஆப்ஷன் ஏ 155, ஆப்ஷன் பி 355, ஆப்ஷன் சி 255, ஆப்ஷன் டி 275. சரியான விடை ஆப்ஷன் சி 255. அடுத்து பண்ணா பாருங்க முனைப்பாடியார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ 13ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் பி 14ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் சி 15ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் டி 10ஆம் நூற்றாண்டு. சரியான விடை ஆப்ஷன் ஏ 13ஆம் நூற்றாண்டு. அடுத்து பாருங்க 4000 திவ்ய பிரபந்தம் என்ற நூலை தொகுத்தவர்? ஆப்ஷன் ஏ நாதமுனி, ஆப்ஷன் பி நம்பியாண்டார் நம்பி, ஆப்ஷன் சி சேக்கிலார், ஆப்ஷன் டி பூதத்தாழ்வார். சரியான விடை ஆப்ஷன் ஏ நாதமுனி. திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பி தொகுத்திருப்பாரு. 4000 திவ்ய பிரபந்தம் நாதமுனி தான். அடுத்து பாருங்க காகிதம் இல்ல தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம்? ஆப்ஷன் ஏ சட்டமன்றம், ஆப்ஷன் பி ஊராட்சி மன்றம், ஆப்ஷன் சி நாடாளுமன்றம், ஆப்ஷன் டி நகர்மன்றம். சரியான விட ஆப்ஷன் சி நாடாளுமன்றம். அடுத்து பாருங்க 12 ஆழ்வார்களும் முதல் ஆழ்வார்கள் யார் யார்? ஆப்ஷன் ஏ பொய்கை ஆழ்வார், ஆப்ஷன் பி பூதத்தாழ்வார், ஆப்ஷன் சி பேய் ஆழ்வார், ஆப்ஷன் டி இவை அனைத்தும். இதற்கான சரியான விட ஆப்ஷன் டி இவை அனைத்தும். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார் 3வையுமே முதல் ஆழ்வார்கள் என்றுதான் சொல்லுவாங்க. அடுத்து வேணா பாருங்க முத்தையா யாருடைய இயற்பெயர்? இது மேலேயே பார்த்தோம், இருந்தாலும் சொல்றேன் மறுபடி. முத்தையா யாருடைய இயற்பெயர்? ஆப்ஷன் ஏ கண்ணதாசன், ஆப்ஷன் பி வாணிதாசன், ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி சுப்பிரமணியதாசன். சரியான விடை ஆப்ஷன் ஏ கண்ணதாசன். அது பாருங்க 4000 திவ்ய பிரபந்தத்தில் பூதத்தாழ்வார் எத்தனையாவது திருவந்தாதியை ஏற்றினார்? ஆப்ஷன் ஏ 3வது, ஆப்ஷன் பி 2வது, ஆப்ஷன் சி 4வது, ஆப்ஷன் டி 6வது. சரியான விடை ஆப்ஷன் பி 2வது. குற்றால முனிவர் என புகழப்பட்டவர்? ஆப்ஷன் ஏ திருவிக்கா, ஆப்ஷன் பி திரிகூட ராசப கவிராயர், ஆப்ஷன் சி டி கே சிதம்பரனார், ஆப்ஷன் டி ஈவே ராமசாமி. சரியான விடை ஆப்ஷன் சி டி கே சிதம்பரனார். அடுத்து பாருங்க தன் வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தியவர்? ஆப்ஷன் ஏ டி கே சி, ஆப்ஷன் பி ரசிகமணி, ஆப்ஷன் சி தமிழிசை காவலர், ஆப்ஷன் டி இவை அனைத்தும். சரியான விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும். ஏன்னா டி கே சி அவர் எவ்வாறெல்லாம் புகழப்படுகிறார், ரசிகமணி தமிழிசை காவலர் இவ்வாறெல்லாம் புகழப்படுகிறார். அப்போ 3 பேருமே ஒரே ஆளு தான். அது பாருங்க தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்பட்ட நகரம் எது? ஆப்ஷன் ஏ பாளையங்கோட்டை, ஆப்ஷன் பி திருநெல்வேலி, ஆப்ஷன் சி தூத்துக்குடி, ஆப்ஷன் டி சென்னை. சரியான விடை ஆப்ஷன் ஏ பாளையங்கோட்டை. அடுத்து பாருங்க இளங்கோடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார்? ஆப்ஷன் ஏ எம்மிமலை, ஆப்ஷன் பி கொல்லிமலை, ஆப்ஷன் சி பொதிகமலை, ஆப்ஷன் டி வெந்தயமலை. சரியான விடை ஆப்ஷன் சி பொதிகமலை. ஓகே 30 கொஸ்டின் ஓரளவுக்கு எளிமையா தான் இருந்திருக்குன்னு நம்புறேன். நீங்க எல்லாரும் 30க்கு ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணியிருப்பீங்கிற நம்புறேன். அதை எவ்வளவு மார்க் வந்திருக்கு அப்படின்ற கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல காலில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.